ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் தான் நிற்கிறோம். ஸ்ரீலங்காவில் கொழும்பில் நிற்கிறோம். கொழும்பில் ஒரு ஷாப் ஒன்றுக்கு நாங்கள் அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னம் யாராவது இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு ஆள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இது என்ன இது கையால் செய்யப்பட்ட சாரி தான். கையால் நெய்கிறது அந்த மிஷின். இது மிஷின் இல்லாமல் அந்த பழைய காலத்தில் அந்த கைத்தால் அந்த தறி செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் கையால் ஃபுல்லாக இருக்கிறதே கையால் செய்யப்பட்ட பொருட்கள் தான். சகலதுமே மனித உழைப்பு, அதாவது இயந்திரம் இல்லாமல் மனித முயற்சியால் அந்த பழைய காலத்தில் செய்த மாதிரி தான். ஆனால் தரமாயும் இருக்குது. சாரி 3500 ரூபாயிலிருந்து 13000 20,000 வரையும் இருக்குது. ஆனால் சாரி இந்த தடிக்கு நல்ல சொட்டாகவும் இருக்குது. இது அந்த நம்பர் 1 குவாலிட்டியில் இருக்குன்றது. இஞ்சால சொல்லி இது என்ன, இது சின்ன பிள்ளைகள் மேலே போடுற அந்த ஸ்கர்ட் ப்ளவுஸ் மாதிரியே எல்லாருமே போடலாம். சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாரும் எனக்கும் இது பிடிச்சிருக்கு. நானும் இப்போ நாங்கள் இந்த கடைக்கு ஒரு கேர்டின் மாதிரி ஒரு பெருசு ஒரு கொண்டு போட்டாங்க. அது நல்லா இருக்குன்னு 5000 ரூபாய். டொரஸு 2 தான் பாயில் வருது. ரூபாய் 5000 ரூபாய் வச்சிருந்தா வாங்க. என்ன விலை? அது 2000. இது அந்த கையால தறி செய்தன்னு சொன்னபடியே நல்லா இருக்குங்க. இப்படியான நாங்கள் வேறு எடுத்து வாங்குறோம்னு சொன்னால் நார்மல் இது சோனியால் இருக்கிறது 5000 10,000 15,000. இது இந்த கடையில் இருக்கிற அவ்வளவுமே அந்த கையால் செய்யப்பட்ட இதுதான். இது மேலே ஷர்ட் வகைகள். இது சாரம். பாருங்க, இந்த நல்ல வடிவாக இருக்குமே. இப்படி ஷர்ட்டும் ஒரு சாரம் கட்டினா சூப்பராக இருக்கு. இது இது என்னன்னு சொன்னால் இது அந்த கேர்டின் சீலை மாதிரி தான். பாருங்க, இதில் தான் நாங்கள் கொண்டு வந்தாங்க. 5000 ரூபா சொன்னாங்க. நல்லா இருக்கு, நல்ல தடிப்பு, நல்ல குவாலிட்டி இருக்குது. இந்த கையில் பொருட்கள் செய்கிறாக்கள்கிட்ட நாம் இந்த இதில் வாங்குறது உடம்புக்கு நல்லது. இது பியூர் போட்டு நல்லா செய்வாங்க. ஒன்றும் சிலுக்காது இல்லை. இதில் மற்றது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணுறதால உள்ளூர் உற்பத்தியையும் மேம்படுத்தலாம். அதோட நாட்டின் வருமானத்தில் நாங்கள் பங்களிப்பு செய்யலாம். மற்றது இந்த உடுப்பால் வண்டி போடுறது எங்களுக்கு நல்லதான் சொல்கிறாங்க. இது பாருங்க, இது அந்த இவருக்கு விரிச்சு காட்டுறீங்களா? இது அந்த கேர்டின்னு ஒரு கேர்டின் எடுத்து விரிச்சு பார்க்க போகிறோம். அந்த டைனிங் டேபிள் இருக்குது, அதுக்கு ரிசீவ் பண்ணுறோம். நல்லா இருக்கு. அப்போ தென்னை ஓலையால் இதண்டுதான் ஓலை உண்டால தான் பின்ன நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 6 வேணும்னா அந்த எங்களோட வீட்டை டேபிளுக்கு போடல. 6வது வேணுமென்று சொன்னால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. அமெரிக்காவில்
யாருக்காவது தேவை என்று சொன்னால் கொமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், விறக்க வேண்டி கொண்டு வரோம். இது வந்து அந்த அந்த வீட்டை டேபிள் இருக்குது தானே, டேபிளில் அந்த சாப்பாடு ஏதாவது வைக்கிறதுக்கு இந்த மேதை வைக்கிற நல்ல வடிவாக இருக்குது. இதில் என்ன ஒன்று எடுத்து காட்டுங்க, ஒன்று பச்சை பச்சையில் ஒன்று எடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம். இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்த கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னால்தான் இது சம்மந்தமான காணொலிகள் எடுத்து போடலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோ நான் போட்டிருக்குறேன். நீங்கள் சொன்னால்தான் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுத்து போடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி வீடியோ பிடிக்குமென்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் எடுத்து போடலாம். மற்றது வந்து உங்களுக்கு இப்போ நாம் இந்த இலங்கையில் எல்லா இடமும் போராக்கி இருக்கிறேன். அப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போய் எப்படி காணொலிகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்து போடுவேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ஏதாவது சொன்னேன், நீங்கள் கொழும்பு போனால் அந்த லோட்டஸ் டவரில் போய் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட சொல்லி, அப்போ நான் வந்து சொல்லி இனிவரும் நாட்களில் வந்து அங்கே போனால் நான் அதை எடுத்து போடுவேன். மேலதிக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். ஓகே, பாய்.